மற்றும் ஒரு அண்மை செய்தி. திருச்சியில் நாளை நடக்கும் என்டிஏ பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதில் மகிழ்ச்சி என பிரதமர் மோடி எக்ஸ் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். என்டிஏ கூட்டணி வலுப்பெறுவதால் திமுக அதிர்ச்சியடைந்துள்ளது என்று பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். நாளை திருச்சியில் என்டிஏ பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது பிரதமர் மோடி அந்த கூட்டத்தில் தலைமையேற்று பங்கேற்க இருக்க சூழ்நிலையில் பங்கேற்பதில் மகிழ்ச்சி என்று ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதனால் திமுக அதிர்ச்சியில் உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி வணக்கம். திருச்சியில் நாளை பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க இருக்கும் என்டிஏ பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதில் மகிழ்ச்சி என்று தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் என்னென்ன குறிப்பிட்டிருக்கிறார்? முழு விவரங்கள். வணக்கம். திருச்சியில் நாளை நடக்கும் என்டிஏ பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதில் மகிழ்ச்சி என பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவை வெளியிட்டிருக்கிறார். இதுகுறித்து பதிவிட்டுள்ள பிரதமர், என்டிஏ கூட்டணி வலுப்பெறுவதால் திமுக அதிர்ச்சி அடைந்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். திமுகவின் தவறான நிர்வாகத்தையும் நிறைவேற்றாத வாக்குறுதிகளையும் தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள் என குறிப்பிட்டுள்ள பிரதமர், அதனால்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி மீது மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில்தான் பிரதமர் நரேந்திர மோடி நாளை திருச்சி வருகை தருகிறார். கேரளா எர்ணாகுளத்தில் சுமார் 10,800 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைத்து நாட்டிற்கு அர்ப்பணித்து அடிக்கல் நாட்டுவார். அதன் பிறகாக மாலை சுமார் 5:45 மணி அளவில் திருச்சிராப்பள்ளியில் சுமார் 5,650 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டியிருக்கிறார். குறிப்பாக பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு உட்கட்டமைப்பு, மசகு எண்ணெய் உற்பத்தி, கிராமப்புற இணைப்பு, நெடுஞ்சாலை மேம்பாடு, ரயில் சேவைகள் உள்ளிட்ட முக்கிய துறைகளை உள்ளடக்கிய திட்டங்களை பிரதமர் நாளை தொடங்கி வைக்க இருக்கிறார். இந்த நிலையில்தான் பிரதமரின் வருகையொட்டி அங்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதுகுறித்து தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில் திருச்சியில் நாளை நடக்கும் கூட்டத்தில் பங்கேற்பதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் என்டிஏ கூட்டணி வலுப்பெறுவதால் திமுக அதிர்ச்சி அடைந்துள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம் செய்து வருகின்றனர். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி.